வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்க அரசு வானொலி ஒலிபரப்புகள் அதிரடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. இது மகரந்த மலர்கள் வலையொலி. நான் கவிஞர் சே. ஜெயக்குமார். இந்த நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்க அரசு வானொலி ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ள தகவலை நாம் தெரிந்து கொள்ளலாம். வானொலி நேயர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றுதான் கூற வேண்டும். அன்பர்களே, அமெரிக்கா அதிக வானொலி நிலையங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. நிறைய வானொலி நேயர்கள் அங்கு உள்ளனர். நிறைய வானொலி நிலையங்கள், ஆயிரக்கணக்கான வானொலி நிலையங்கள் அமெரிக்காவில் இயங்கி வருகின்றன. அரசு வானொலி நிலையங்கள் உள்ளன, தனியார் வானொலி நிலையங்களும் உள்ளன. மத்திய அலை, சிற்றலை, பண்பலைகளில் தனியார் நிலையங்களும் அங்கே இயங்கி வருகின்றன. அது மட்டுமல்லாது செயற்கைக்கோள் ஒலிபரப்பு போன்ற வசதிகளும் அமெரிக்காவில் உண்டு. ஆக அமெரிக்க மக்கள் தொகையில் வானொலி கேட்கும் வானொலி ரசிகர்கள் நேயர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. இன்றளவும் வானொலி அதிகம் கேட்கும் நேயர்கள் அமெரிக்காவில் இருக்கின்றனர். சரி, அமெரிக்காவில் அரசு வானொலி வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா VOA என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தலைமையகம் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் DC மாநகரில் அமைந்துள்ளது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி உலகெங்கிலும் உள்ள 40 மொழிகளில் ஒலிபரப்புகளை மேற்கொண்டு வருகிறது. உலகிலேயே அதிக ஒலிபரப்பு நிலையங்களை கொண்டுள்ள நிலையமாக வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்க அரசு வானொலி திகழ்கிறது. தெற்கு ஆசியாவுக்கான ஒலிபரப்பு உள்ளது, கிழக்காசியாவுக்கான ஒலிபரப்பு உள்ளது, ஐரோப்பாவிற்கான ஒலிபரப்பு உள்ளது, ஆஸ்திரேலியாவுக்கான ஒலிபரப்பு உள்ளது. ஆக உலக ஒலிபரப்பு செய்யும் சிற்றலைகளில் உலக ஒலிபரப்பு செய்யும் வானொலி நிலையங்கள் அந்தந்த கண்டங்களுக்கு ஒரு அலைவரிசைகளை ஒதுக்கி ஒலிபரப்புவதை நாம் அறிவோம். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி பல்வேறு உலக மொழிகளிலும் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வருகிறது. ஆங்கில மொழியிலும் ஒலிபரப்புகளை நடத்தி வருகிறது. VOA நியூஸ் நவ், VOA என்ற பல்வேறு VOA இங்கிலீஷ் பல்வேறு பேர்களில் அதன் நிகழ்ச்சி ஒலிபரப்புகளை செய்து வருகிறது. ஸ்பெஷல் இங்கிலீஷ் நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலம். அரை மணி நேரம் இருக்கும் அந்த நிகழ்ச்சிகள். VOA ஸ்பெஷல் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். மிக மெதுவாக ஆங்கிலத்தில் செய்திகள் வாசிக்கப்படும். ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டிராத மக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்க வானொலி VOA ஆப்பிரிக்கா எனப்படும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆப்பிரிக்க வானொலியையும் நிகழ்த்தி வருகிறது. தினந்தோறும் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின்றன ஆப்பிரிக்க கண்டத்திற்காக, பிரத்யேகமாக ஆங்கில மொழியில். இப்பொழுது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிகழ்ச்சியில் நிறுத்தப்பட்ட தகவலை நாம் பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான ஒரு உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதன் முக்கிய செய்தி நிலையங்கள் உள்ளிட்ட 6 அரசு நிதியுதவி பெறும் அரசு அமைப்புகள், US ஏஜென்சி ஃபார் குளோபல் மியூசிக், US ஏஜென்சி ஃபார் குளோபல் மீடியா, USAGM, US ஏஜென்சி ஃபார் குளோபல் மீடியா மற்றும் 6 நிறுவனங்களுக்கு அதன் ஊழியர்களை நிறுத்தம் செய்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவுகள் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி உள்ளிட்ட அத்துணை ஊழியர்களுக்கும் இமெயிலில் அனுப்பப்பட்டுள்ளன. சனிக்கிழமை அவர்கள் பார்த்து அதிர்ந்திருக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒலிபரப்பு நிலையத்தைச் சேர்ந்த 1300 ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை நீங்கள் பணிக்கு வரக்கூடாது என்று அந்த இமெயில் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அதாவது எப்படி சொல்வதென்றால், அன்டில் அதர்வைஸ் நோட்டிஃபைடு, மறு உத்தரவு வரும் வரை பணிக்கு வரக்கூடாது என்று இமெயில் தெரிவித்திருக்கிறார்களாம். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிலையத்தினுடைய இயக்குனர் மைக்கேல் ஆப்ரமோவிட்ஸ் இந்த தகவலை சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். தான் உட்பட 1300 வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஊழியர்களே சம்பளத்துடன் கூடிய விடுப்பில் செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1300 ஊழியர்கள் விடுப்பில் சென்று விட்டார்கள். எனவே மிக முக்கிய வானொலி நிகழ்ச்சிகள் அமைதியாக இருக்கின்றன, சைலண்ட் என்று CNN தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது. பல மொழிகளில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒலிபரப்புவது வெறும் இசை மட்டும் ஒலிபரப்பு வருவதாக உள்ளூர் வானொலி நேயர்கள்
அதிர்ச்சியோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் தெரிவிக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா பல்வேறு உலக மொழிகளில் ஒளிபரப்புகிறது என்று சொன்னேன் அல்லவா? அந்த நிலைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போது டியூன் செய்தால் தொடர்ச்சியாக இசை மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது, செய்தி அறிக்கைகள் ஏதும் இடம்பெறவில்லை என்று அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் அமெரிக்கர்கள் கவலையோடு தெரிவிக்கிறார்கள். என்னடா இது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அரசு வானொலிக்கு வந்த சோதனை என்றால் இதற்கு ஒரு சிறிய முன்கதை சுருக்கம் உள்ளது. கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தபோது அவருக்கும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலிக்கும் ஒரு மோதல் வந்தது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இயக்குனருக்கும் அதிபருக்கும் மோதல் வந்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தவறான பிரச்சாரம் வானொலியில் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான எலான் மாஸ்க் கூட இந்த குற்றச்சாட்டை கூறியிருந்தார். எனவே அப்போதிருந்தே வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா மீது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கண்ணாக இருந்தது. இந்த ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக உலகெங்கிலும் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒளிபரப்பை கேட்க முடியாத நிலை இப்போது உள்ளது. ஊழியர்கள் சம்பளத்தோடு கூடிய விடுப்பில் சென்று விட்டார்கள். மீண்டும் அவர் எப்போது படிக்க திரும்புவார்கள் என்று தெரியவில்லை. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிலையத்திற்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த கேரி லேக் என்பவரை புதிய இயக்குநராக நியமித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இப்போது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய புதிய இயக்குநராக கேரி லேக் என்பவரை நியமித்து அதிபர் உத்தரவிட்டுள்ளார். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரேடியோ ஃப்ரீ யூரோப், ரேடியோ ஃப்ரீ ஏஷியா போன்ற பல்வேறு நிலையங்களை ஒளிபரப்புகிறது. ஆறுக்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள், யுஎஸ் ஏஜென்சி ஃபார் குளோபல் மீடியா உள்ளிட்ட நிறுவனங்கள் மூலம் இந்த அறிவிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. யுஎஸ் ஏஜென்சி ஃபார் குளோபல் மீடியா இந்த இமெயில் செய்தியை ஊழியர்களுக்கு அனுப்பியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உலகெங்கிலும் உள்ள வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலியர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது. நீங்கள் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிகழ்ச்சியில் விரும்பி கேட்ட நிகழ்ச்சி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். டாக் டு அமெரிக்கா என்று ஒரு ஃபோனின் ப்ரோக்ராம், பேச்சு நிகழ்ச்சி வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒளிபரப்பி வந்தது. இரவு சற்றொப்ப நம்ம இந்திய நேரப்படி 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போது அமெரிக்காவில் அது காலை நேரம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும். அதுபோல் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இப்போது மௌனப்படுத்தப்பட்டிருக்கிறது, அமைதியாக உள்ளது. இது வானொலி நேயர்களை மிகவும் வருத்தப்பட செய்கிற செய்தியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள், உங்கள் கருத்து என்ன என்பதை நீங்கள் தெரிவிக்கலாம். உலகெங்கிலும் உள்ள உலக வானொலி நிலையங்கள் ஒவ்வொன்றாக மூடப்படுவதும் நிறுத்தப்படுவதும் வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவே உள்ளது. வானொலி நேயர்கள் இதைக்காக வருத்தப்படத்தான் செய்வார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நெருங்கிய நண்பரும் டெக்னிக்கல் மில்லியனருமான எலான் மாஸ்க் அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி எனப்படும் அரசு நிர்வாகத்துறையினுடைய பொறுப்பாளராக அமெரிக்க அரசில் இருக்கிறார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, இந்த துறையானது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி 1,00,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. எலான் மாஸ்க் கூறுவதை அப்படியே அதிபர் ஏற்றுக்கொள்கிறார். எலான் மாஸ்க் தன்னுடைய எக்ஸ் பதிவில் கூறியிருக்கிறார், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே அவருடைய ஆவல் இப்போது நிறைவேறிவிட்டது. அமெரிக்க அரசு வானொலி வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமைதியாகிவிட்டது. அதன் ஒளிபரப்பு மறுபடியும் எப்பொழுது தொடங்கும் என்று தெரியவில்லை. உலகெங்கிலும் உள்ள வானொலி நேயர்களும் அமெரிக்காவில் உள்ள உள்ளூர் நேயர்களும் இப்போது தொடர்ச்சியாக ஒரு இசை மட்டுமே ஒளிபரப்புவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நிகழ்ச்சிகள் எப்போது தொடங்கும் என்று தெரியவில்லை. உலகெங்கிலும் வானொலிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பதை வானொலி நேயர்கள் ஏற்க மறுப்பார்கள். நானும் வருத்தப்படுகிறேன். நானும் ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி நேயர். உங்கள் கருத்துக்களை நீங்கள் எழுதுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் நீங்களும் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது முடிந்தால் நம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்புகிறேன். நல்லது. அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி வணக்கம். அன்புடன் கவிஞர் சே. ஜெயக்குமார். வணக்கம்.